விஷயம் சொல்லுவாங்க, கொடுமையிலே கொடுமை வந்து தந்தைக்கு முன்னாடி மகள் வந்து இறக்குறதுன்னு சொல்லிட்டு. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட 2ஆம் மகள் யுவராணி வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆயிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாது, அவங்க ஒரு சிங்கர். நிறைய படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஓவர் பண்ணியிருக்காங்க, பாடியிருக்காங்க. இசைராணி பல ஒரு முன்னணி டைரக்டர், முன்னணி இசைராணி அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் வந்து சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் வந்து எதனால அவங்க இறந்தாங்க, சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறக்கல. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 6 மாசமா உடல்நிலை சரியில்லாமல் இருந்து தான் இறந்துருக்காங்க. பட் நிறைய பேர் அதை பற்றி பேசலை. நியூஸ் எக்ஸ்ட்ரா யாருமே வந்து அவ்வளோவா கவர் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். 1976 இளையராஜா இசைராணிக்கு வந்து 2ஆம் மகளா பவதாரணி அவங்க வந்து பிறந்திருக்காங்க. அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து மியூசிக்லேயே வந்து அதிக ஆர்வம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக ஆர்வம் இருக்கு. அதனால தண்ணியிலேயே கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு சிங்கர், ஒரு வாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. பழைய காலத்தில் வந்து ஒரு சில பாட்டுலாம் வரும், இந்த ஒரு மெலடி சாங்ஸு, ஒரு சில சரியான சுரத்தில் என்ன பாட்டு, நிறைய பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓன் வாய்ஸ்லேயே வந்து பாடியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், அடுத்தடுத்து அதை போட்டு காட்டுவாங்க. பட் அவங்க வந்து ஒரு 6 மாசமா முடியாமல் இருந்திருக்காங்க. முடியாமல் இந்த விஷயம் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பேசலை. ஏன்னா என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படியாவது குழந்தை சொல்லி ட்ரீட் பண்ணி பாருங்க, எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க பையன் நினைக்கல. இந்த கஷ்டத்துலேயே ஆல்ரெடி அவங்க இருந்திருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிட்னி, அதாவது கல்லீரல் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு போய் பண்ணியிருந்திருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புற்றுநோயும் வந்திருக்கு. அதை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க கிட்ட வந்து பிரச்சனை இல்லை, குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலாக சொல்லியிருக்காங்க. அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு இதாக எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. ப்ளீஸ் தயவுசெய்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, எனக்கு வந்து வாழ்க்கையில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுறதுக்கு வந்து எனக்கு தெம்பு இல்லை, அப்பா விட்டு பிரிய மனதில்லை, தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஓகே கைஸ், பையன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து டெத் ஆகிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து எவ்வளோதான் வாழ்க்கையில் என்னதான் பண்ணாலும் கடவுள் வந்து எல்லாத்தையும் கொடுக்கறது கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, நான் எக்ஸோட ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.